தமிழக அரசியலும் சக்கரவியூகமார் தான். அதுக்குள்ள போயிட்டா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, பாமக, விசிக மாதிரி சூழ்ச்சிவாதிகளால சூழப்பட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம அழிக்கப்பட்டு விடுவார் விஜய். இப்ப மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்துவாரா கருத்தரு. அரசியல் சக்கர வியூகத்துக்குள்ள நுழையிறது முதல்ல இருக்கிற நதியை நடந்து கடந்து போற மாதிரி. முதல்ல எதிரிகளோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் தன்னுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு போட்டி போட முடியுமான்னு யோசிச்சாதான் அரசியலா இருந்தாலும் யுத்தமா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லன்னா ராமாயணத்துல அவ்வளவு சக்தி வாய்ந்த ராமனையே வாலிய மறைஞ்சிருந்து தாக்குறாரு. சும்மா ஆர்வ கோளாறுல உள்ள இறங்கிட்டு அப்புறம் ஐயோ அடிக்கிறாங்க, புடுக்குறாங்க, என்ன தடுக்கிறாங்க, என்ன அடக்குறாங்க, என்ன உடுக்குறாங்க, என்னோட மைக் வேற கனெக்ஷன் கட் பண்றாங்க, கரண்ட் புடுக்குறாங்கன்னு கதறிட்டு இருக்கக்கூடாது. விஜய் தனக்கு பெரிய மாஸ்டருக்கு தனக்காக மக்கள் இவ்வளவு கூட்டமா கூடுறாங்கன்னு தப்பு தப்பா கணக்கு போட்டு ஸ்கிரிப்ட்னா என்னன்னே தெரியாத எழுதி கொடுத்த A4 ஷீட் எல்லாம் பார்த்து தப்பு தப்பா வாசிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களை பார்க்க வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்னடா இவர் ஒவ்வொரு ஊரா போய் சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்றாரு, அதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரிப்ட் 2 நாளா ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? இப்படியா ஸ்டேஜ்ல வந்து தப்பு தப்பா வாசிக்கிறது? ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கூட ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? எதிரிகள் பவர்ல இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம போய் இவ்வளவு கூட்டம் சேர்த்தா அவங்க எந்த அளவுக்கு பொறாமைப்படுவாங்க, நமக்கு எதிராக எந்த மாதிரி எல்லாம் அவங்க அட்டாக் ட்ரை பண்ணுவாங்க, என்ன மாதிரி சதிகளாம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க பண்ற சதிகளை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும்? நம்ம அணில் குஞ்சுகளை கட்டுப்படுத்தி அவங்கள ஃபுல்லா கட்சிகளுக்கு வாலண்டியர்ஸ் ஆக்கி அவங்கள முதல்ல கண்ட்ரோல் பண்ணி அவங்கள விட்டு அதிக கூட்டம் கூடுற மக்களை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். அணில் குஞ்சுகளை விட்டு மாநாடு கூட்டங்கள் நடந்து முடிஞ்ச இடத்த கிளீன் பண்ண வைக்கணும். பெண்கள் குழந்தைகள் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள பத்திரமா வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணணும். மாஸ்க் காமிக்கிறேன், நான் எத்தனை மணி நேரம் லேட்டா வந்தாலும் இத்தனை 1000 மக்கள் எனக்காக காத்திருப்பாங்கன்னு மாஸ்க் காமிக்கிறதுக்காக, நான் எந்த அடக்குமுறைக்கு அடங்க மாட்டேன்னு காமிக்கிறதுக்காக மக்கள் உயிர் கூட விளையாடக்கூடாது. சும்மா கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக முகூர்த்த நேரத்துல போய் சேரணும்னு திரிஷா கூட பிரைவேட் ஜெட்ல போறதெல்லாம் முக்கியம் இல்ல. தனக்காக வெயிட் பண்ற மக்கள் ரொம்ப கஷ்டப்படாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்கணும். முதல்ல நீங்க உங்க துரோணாச்சாரிய ரஜினி ஃபாலோ பண்ற பஞ்சுவாட்டியாவது ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மக்களுக்கு செய்யற முதல் அரசியல் கடமை அதுதான். இவர் கூட்டத்துக்கே ஒரு மக்களுக்கு எந்த கதின்னா நாளைக்கு இவரை நம்பி ஓட்டு போட்டா காப்பாத்துவாரான்னு மக்களை யோசிக்க வைக்க கூடாது. அதை விட முக்கியம் பிரச்சாரத்துக்கான இடம் தாங்கள் கேட்ட பெரிய மைதானம் கிடைக்கலன்னா ஒண்ணு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மதுரை மாதிரி விக்கிரவாண்டி மாதிரி பெரிய மைதானத்துல மாநாடுகளா நடத்தணும். இல்ல கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் கூடுனாங்கன்னா மக்கள் வீதுக்கு ஆபத்துன்னு கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லி அதனால எங்களுக்கு இந்த பெரிய இடம் தான் வேணும்னு கோர்ட் ஆர்டர் வாங்கி பிரச்சார கூட்டங்கள் நடத்தணும். அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட டயத்துல பேச அலோவ் பண்ணாங்கன்னா வீம்புக்குன்னு ரொம்ப லேட்டா வந்து மக்கள் கூடுற நேரத்துல தான் பேசணும்னு அடம்பிடிக்க கூடாது.